விசுவாவசு வருஷம் மார்கழி மாதம் 18ஆம் நாள், வாரம் வெள்ளிக்கிழமை, திதி சதுர்த்தசி, நட்சத்திரம் மிருகசீரிடம். திருவெம்பாவை 18ஆம் பாடலை பார்ப்போம். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றாற்போல், கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமயங்கி தாரகைகள் தாமகல, பெண்ணாகி ஆனாய் அளியாய் பிறங்கொழிசேர், விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி, கண்ணார் அமுதமாய் நின்றான் கடல்பாடி, பெண்ணே இப்பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். மாணிக்கவாசகர் சிவபெருமானின் உயர்ந்த குணங்களை இந்த பாடலில் விவரிக்கின்றார். அதாவது சிவபெருமானை தேவர்கள் எல்லோரும் விண்ணோர்கள் அனைவரும் வணங்குகின்றனர். அந்த தேவர்கள் எல்லாம் அவர்கள் தலைகளில் கிரீடங்கள் எல்லாம் அணிந்து, அந்த கிரீடங்களில் மணிகள் முத்து எல்லாம் செதுக்கப்பட்டு இருக்கும். அதாவது ஒளி நிறைந்த கிரீடங்கள் இருக்கும். ஆனால் அவர்கள் சிவபெருமான் முன்பு தங்கள் தலை வணங்கி அவரை வணங்கும் பொழுது அந்த கிரீடத்தில் உள்ள மணியின் ஒளிகள் எல்லாம் குன்றிவிடுமாம். ஏனென்றால் சிவபெருமானின் ஒளி அத்தகைய உயர்ந்த ஒளியினால் அந்த வெளிச்சத்திற்கு இணையாக இவர்கள் தலைமுடியில் கிரீடத்தில் இருக்கும் அந்த மணியின் ஒளி வீரியமற்று போகின்றது. அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றாற்போல், அது ஒளி குன்றி விடுகின்றன. அது மட்டுமல்லாமல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப, அந்த சூரியன் காலையில் கதிரவன் காலையில் வரும்பொழுது அந்த இருட்டெல்லாம் எப்படி மறைந்து விடுகின்றது, கதிரவனின் ஒளி மட்டும் இருக்கிறது. அத்தகையவாறு சிவபெருமானின் ஒளியே நிறைந்திருக்கிறது. மற்றவைகளெல்லாம் அந்த ஒளியினால் மற்ற அனைத்தும் நீக்கப்பட்டு விடுகின்றன. தன்னார் ஒளிமயங்கி தாரகைகள் தாம் அகல, இத்தகைய சிவபெருமானின் ஒளியை கண்டவுடன் மற்ற பொருட்களெல்லாம் வெட்கி அங்கிருந்து ஒளி குன்றி விடுகின்றன. அது எவ்வாறு இருக்கிறது என்றால், எப்படி கதிரவன் விண்ணில் வந்தவுடன் அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் அந்த ஒளிக்கு ஈடு கொடுக்க முடியாமல் வெட்கி தாரகைகள் எல்லாம் மறைந்து விடுகின்றன, நட்சத்திரங்கள் மறைந்து விடுகின்றன. பெண்ணாகி ஆனாய் அளியாய் பிறங்கொழிசேர், இந்த சிவபெருமான் பெண்ணாகவும் இருக்கிறார், ஆணாகவும் இருக்கிறார், இரண்டும் சேர்ந்த அளியாகவும் இருக்கிறார். அதாவது அவர் எல்லா மனித பிறவியிலும் அவர் இருப்பார். ஆண் பிறவியாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், இது இரண்டும் கலந்த அளியாக இருந்தாலும் நீக்கமர நிறைந்திருப்பவர் சிவபெருமான். பிறங்கொழிசேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி, இந்த விண்ணுலகம் முதல் மண்ணுலகம் பாதாள உலகம் வரை இருக்கும் விண்ணிலும் மண்ணிலும் சிவபெருமானே இருப்பார். அது மட்டுமே அல்லாமல் வேறாகி வேற எது இருந்தாலும், இந்த அண்டத்தில் எதுவாக இருந்தாலும் அவை எல்லாமே சிவபெருமானாகவே இருக்கிறார். கண்ணார் அமுதமாய் நின்றான், நம்முடைய அடியவர்களுக்கு அவர் அமுதமாய் இருக்கிறார். இத்தகையவரின் கடல் பாடி, அவருடைய அடியை வணங்கி நாம் பாடி, அவரை பற்றி பாடி பக்தி செய்ய வேண்டும். பெண்ணே இப்பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். அதற்காக இந்த பூம்புனல் பூக்கள் நிறைந்த இந்த பொய்கையில் நீராடி நாம் அவரை பக்தி செய்வோம், அவர் அடியை போற்றி பாடுவோம். இந்த சிவபெருமானை நாம் பக்தி செய்வதனால் நமக்கு நிச்சயமாக உய்வுண்டாகும் என்று மாணிக்கவாசகர் கூறுகிறார். மீண்டும் இந்த பாடலை பார்ப்போம். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றாற்போல், கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமயங்கி தாரகைகள் தாம் அகல, பெண்ணாகி ஆனாய் அளியாய் பிறங்கொழிசேர், விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி, கண்ணார் அமுதமாய் நின்றான் கடல் பாடி, பெண்ணே இப்பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம்.